ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் மானிட்டரைசேஷன் எனேபிளான யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் மே 12, அதாவது மே 12, 2025 படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படும். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்ததை விட உங்களுக்கு நேச்சுரல் பிரேக் பாயிண்ட்ஸ் நிறைய இடங்களில், அதாவது வியூவர்ஸ்க்கு இடையூறு இல்லாத நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ண வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே மானிட்டரைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு, அதுலேயும் பர்டிகுலராக 8 நிமிஷம் எல்லாம் அதுக்கு மேலே வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு தான் இந்த அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இது தேவைப்படக்கூடியதான் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகலைனாலும் இல்லை நீங்கள் பெருசாக 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் மேக் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த அப்டேட் தெரியும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டட் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். இதுலேயே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் நம்ம ஆப்ஷன் கொடுக்கறத பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட்ஸ் நமக்கு தேவை வேணும்னா கொடுக்குறது, இல்லைனா ஏற்கனவே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், எனக்கு இது அது என்னது நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணிடல அந்த மாதிரியான ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம். இதில் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் நமக்கு நேச்சுரல் பிரேக் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய கரெக்டான இடங்கள் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் எப்பவும் போல் ப்ளே ஆக போகுது. அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் கரெக்டாக ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நேச்சுரல் பிரேக் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதாவது யூடியூப் தரப்புலேயே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்தெந்த இடங்களில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா பெட்டர் சான்சஸ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது நம்மளே மேனுவலாக வைக்கிறத விட நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு குறிப்பிட்ட இடத்த பார்க்குறதோ, இல்லைனா யூடியூப் தரப்புலேயே ஆட்டோமேட்டிக்காக இந்தந்த ஆட் இந்தந்த இடங்களில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு செலக்ட் பண்ணுறதோ இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெட்டர் ரிசல்ட்டை தரும் அப்படின்னு சொல்லலாம். அட்வர்டைசர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸ்க்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், கிரியேட்டர் அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கும் ஏர்னிங்ஸ் பெட்டராக வர்றதுக்கான சான்சஸையும் இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஒரு வீடியோவில் எனக்கும் கொஞ்சம் புதுசாக தோணுச்சு. பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லணும்னு நினச்சது. பட் எப்படியோ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் அதாவது யூடியூப் ஸ்டுடியோலையோ இல்லை நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ஆப்பிள்லாம் டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு மானிட்டரைசேஷன் பேஜை செக் பண்ண போகும்போது உங்களுக்கு பாப்அப் மாதிரி ஷோ பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஆப்ட் அவுட் ஆர் ஆப்ட் இன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷனோட சேர்த்து எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதோ, இல்லை எனக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் மேனுவலாகவே நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, 2 ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு எது வரைக்கும் வீடியோஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற மே 12, 2025 படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பிப்ரவரி 24க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்லோட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதையும் கிளாரிஃபை பண்ணுற விதமாக அவங்களே கொடுத்துருந்தாங்க. மே 12 தான் இந்த அப்டேட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவைலபிள் ஆக போகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மே 12 அப்டேட் ஆகக்கூடியதில் நமக்கு பர்டிகுலராக அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் இல்லையா, எனக்கு மெட்ரோல் ஆட்ஸ் நான் ஆப்டேட் பண்ணிக்கிறேன், இல்லை ஆப்ட் அவுட் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகிறது லைக் நமக்கு நடைமுறைக்கு வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மே 12. பட் எந்தெந்த வீடியோஸில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிப்ரவரி 24க்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் மெட்ரோல்ஸ் ஆட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த அப்டேட் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இந்த மேனுவலாக கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அதில் வேணால் சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அலர்ட் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்தந்த இடங்களில் வச்சா ஆடியன்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்காது, ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், அண்ட் அது அட்வர்டைசர்ஸ்க்கும் பெருசாக பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களே தெரிவிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் மொபைல்லேயே கூட ப்ரௌசரில் போய்க்கலாம், studio.youtube.comனு. ஸோ அப்படி போய் உங்களுடைய கண்டென்ட் பேஜில் நீங்கள் போய் மானிட்டரைசேஷன் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் உள்ளே போய் பார்க்கும்போது அலர்ட் சிம்பிள் ஷோ பண்ணுதா இல்லை நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நார்மலாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. பட் நார்மலாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள் சில இடங்களில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது
கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே விடலாம். அலர்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது பெருசாக யூடியூப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதில் திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்காது. அதே மாதிரி அட்வர்டைசர்ஸ்க்கும் பயனளிக்காத மாதிரி இருக்கலாம், வியூவர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த அலர்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு வியூகமாக கணிச்சிடலாம். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிப்ரவரி 24க்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்க்கு அப்டேட் ஆகும். நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் ஏன் பேஜில் போய் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் செட்டிங், அந்த 2 ஆப்ஷன் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண மாதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரிலேட்டட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். கீப் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். லவ் யூ. பாய். என்னத்தான் பண்ண நடுசுல கட்டில் கிடக்கு. எஸ் பாய்.